வணக்கம் சேனல். ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2026 அன்று தூத்துக்குடியில் வல்கனைசிங் மற்றும் பழுது நீக்கும் தொழிலாளிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில சங்க பொறுப்பாளர்களான மாநில தலைவர் எஸ். முத்துராஜ், மாநில பொருளாளர் ஏ. காண்டீபன், பொதுச் செயலாளர் டி. இளையராஜா, தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்களான தலைவர் சி. கண்ணன், செயலாளரான வி. எஸ். தங்கம், பொருளாளர் வி. சரவணன், துணைத் தலைவர் செண்பதராஜா ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஆகியோரும் தூத்துக்குடி மாவட்ட தொழிலாளிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தலைவர் முத்துராஜா, இளையராஜா என்னதான் செய்து பாடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பான முறையிலே இதை பாடுபட்டு கொண்டு வர வேண்டும். ஒரு அரசியல் இயக்கம் இருந்தால் அறிக்கை விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நடிகனாக இருந்தால் நடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரவுடியாக இருந்தால் கூச்சல் போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சங்கம் இயங்க வேண்டும் என்றால் அது தொடர்ந்து அதனுடைய பரிசீலனைப்படி நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சங்கம் வலுப்பெறும். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் பஞ்சர் ஒட்டும் பழுதுகள் நீக்கும் தொழிலாளிகள் அனைவரும் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கும் வகையில் அவர்களது செயல்பாடுகளை இந்த சங்கம் கட்டமைக்கும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் நுகர்வோர் கூட்டமைப்பு, அதாவது பப்ளிக் கன்சியூமர் ஃபெடரேஷன் மற்றும் அமைப்பு சாரா 64 கலை தொழிலாளர் நல கூட்டமைப்பு என்ற அமைப்புகளின் செயலாளரும் உங்கள் காவல் சிநேகிதன் பத்திரிகையின் தூத்துக்குடி மாவட்ட தலைமை நிருபரும் அதன் சேனல் மாவட்ட பொறுப்பாளருமான ஐயப்பன் இந்த தொழிலாளர்களின் தொழில் ரீதியான பாதுகாப்புக்கும் அரசு தரும் சலுகைகளை பெற தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் அட்டை பெற்று தரும் சேவையை துவங்கப் போவதாக தெரிவித்தார்.